அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம கருட புராணத்தில் உள்ள விஷயங்களை பார்ப்போம். பிரேத ஜென்மம், அதாவது யாருக்கெல்லாம் இந்த பிரேத ஜென்மம் அடைகிறார்கள்னு பார்ப்போமே. பிறர் பொருளை அடைபவர், பிறர் மனைவியை அபகரித்துக் கொள்பவர், இந்த சொந்த பந்தங்கள்ல இருக்கிறவங்களெல்லாம் மதிக்காம நடந்து கொள்பவர், இந்த மாதிரியான உள்ளவங்களாம் பிரேத ஜென்மம் அடைகிறார்கள் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த பிரேத ஜென்மம் அடைந்தவர்களால் அந்த குடும்பத்திற்கு என்ன நடக்கும் என்று பார்த்தால், குடும்பத்தில் உள்ள பந்துக்கள் துன்பப்படுவார்கள். பித்ருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிராத்தம் போன்ற தினங்களில் வீட்டிற்கு வருகின்ற பித்ருக்களை வீட்டிற்குள்ளே போக விடாமல் வாசலிலே நிப்பாட்டி தடுத்து துரத்துவான். பிறகு நம்ம அந்த அவிஸ்கள் வழங்குறோம் இல்லையா பித்ருக்களுக்கு, அதை வாங்கி இவனே புசித்து கொள்வான். வீட்டில் உள்ள பொருட்களையும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனுபவிக்க முடியாத மாதிரியெல்லாம் அந்த வீட்டிலே நடக்கும். பொதுவாகவே இவர்களுடைய புத்திரர்கள் ஒரு சாந்தியாக இருக்காம அந்த வம்சமே நாசமடைகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த வீட்டிலே நடக்கும். அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடி ஜுரம், வைசூரி போன்ற நோய்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும். நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுவார்கள். பொதுவாகவே இந்த பிரேத ஆத்மா இருக்கின்ற குடும்பத்திலே ஒரு தவறான இறப்பு நடந்த அந்த குடும்பத்திலே விபரீதமான ஒரு துரதுஷ்டமான ஒரு இறப்புலாம் நடந்த அந்த ஆத்மா இந்த பிரேத ஆத்மாவாக தெரிஞ்சு கொண்டு இருப்பார்கள். அப்போ அந்த குடும்பத்தில் அவங்க என்ன இந்த பிரேதாத்மாக்கள் இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் அந்த வம்சம் விருத்தி அடையாமே போகும். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடிக்கடி அந்த வம்சாவளியினருக்கு நோய் நொடி ஏற்படுறது இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.